அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. செருப்பு கழட்டி அடிச்சாங்களா? காங்கிரஸ்காரங்க வந்து அமைதி வழி போராட்டத்தை பின்பற்றுறவங்க அகிம்சா மூர்த்திகளாச்சு. அவங்க எப்படி செருப்பு கழட்டி அடிச்சாங்க? இல்லை, அவங்க தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாங்க. அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதாவது என்னன்னா 31 ஆண்டுகள் சிறையிலிருந்து சிறை கொட்டடியிலிருந்து மீண்டு வந்திருக்கிற பேரறிவாளன் அவர்கள் வந்து இன்னைக்கு வழக்கறிஞர் பேரறிவாளனாக மாறியிருக்கார். அவருடைய வழக்கறிஞர் உரிமத்தை ரத்து செய்யணும், இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது வந்து ராஜீவ்காந்திக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சுதா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கும் கடிதம் எழுதி, இதுபோல் தமிழ்நாட்டுடைய பார் கவுன்சிலுக்கும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கும் கடிதம் எழுதி உங்களுடைய பார் கவுன்சில் அந்த பதிவை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு 10-12 பேர் திருநெல்வேலியில் கூடி செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, காங்கிரஸ் மீது நமக்கு நிறைய முரண்கள் விமர்சனங்களாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு காங்கிரஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து பொதுவாக போராட்டம் பண்ணுவாங்க, ரயில் மறியல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அழகிரி KS தலைமையில். இப்போ அதெல்லாம் நம்ம போக முடியாது. இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நாம் ஒரு 10-15 பேரை அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா செருப்பை கழட்டி அவங்க எல்லாமே வயசாயிருச்சு, அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்லை. இப்போ எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கலாம். சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அடிக்கிறது வசதியாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அடிக்க தெரியாமல் செருப்பை எடுத்து இப்படி விஜய் நமாஸ் பண்ணார்ல இப்படி திட்டுதலமா அது மாதிரி எடுத்து இது பண்ணுறாங்க. போராட்டம்னு இறங்கிட்டோம்னா, இப்போ கடலில் இறங்கினா போராட்டம், கடலில் வந்து கால் அப்படி தொட்டு வச்சு விட முடியும். கடலில் இறங்கினா கூட கடலில் இறங்கிடணும். இப்போ வந்து விவசாயிகள்லாம் டெல்லியில் போய் நிர்வாண போராட்டம் நடத்துனாங்க. இப்படி வேட்டி அப்படி கழட்டாமலும் அப்படியே ஒரு சட்டப்பட்டணம் ஒரு பட்டணம் மட்டும் இப்படி கழட்டி விட்டு நிர்வாண போராட்டம் அப்படி பண்ண முடியுமா? கழட்டி போட்ட வேண்டியதானே, புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இப்போ வந்து மாட்டுக்கறி சாப்பிடும் போராட்டினாங்க. மாட்டுக்கறி எடுத்து மாட்டுக்கறி சாப்பிடணும், செருப்பா கழட்டி அடிக்கனா டப்பு டிப்புன்னு ஆளாளுக்கு அடிச்சுக்க வேண்டியதானே. நீ அவனை அடி, மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், வட்ட செயலர் அடிக்கட்டும். எப்படியும் கண்டிப்பாக ஒன்றிய செயலர், வட்ட செயலர், மாவட்ட செயலர் கடுமையான கோபங்கள் இருக்கும், அதிருப்தி இருக்கும். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுக்க சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், அப்புறம் வந்து செல்வ பெருந்தக, அப்புறம் வந்து KS அழகிரி, இவங்கெல்லாம் மொத்தமாக வர வச்சு ஒரு செருப்பு கழட்டி அடிக்கணும் போராட்டம் நடத்தினா சிதம்பரத்தை 15 பேர் அடிப்பான். அப்பாவுக்கு மக்களுமே பல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. செல்வ பெருந்தகெல்லாம் எல்லாரும் அடிப்பாப்புல போடா. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நீங்கள் அறிவிக்காம ஒரு செருப்பை கழட்டி அடிக்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்ககிட்ட கேட்டால் நாங்களே பிஞ்ச செருப்பு அனுப்பியிருப்போமே. எதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க? அவங்க கால் செருப்பு எடுத்தாலும் சாணிகள்லாம் மிதிச்சிருப்பாங்க. நம்ம சுத்தமாக கழுவி நல்லா பாத்ரூமில் கழுவுற விளக்கமாற வச்சு நல்லா கழுவி பழைய லூனார் செருப்பாக தேஞ்ச செருப்பு கிடக்கும் தெருவில். கரூரில் கூட நிறைய கடந்துச்சு இந்த செப்டம்பர் 27. அந்த மாதிரி பிஞ்ச செருப்பாக கொண்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க அடிச்சிருக்கலாம். இனிமேல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராட்டம் நடத்தினா தயவு செய்து பொது வெளியில் அறிவிங்க, ஒரு தகவல் கொடுங்க. நம்ம ஒரு சமூக வலையெல்லாம் போடுங்க. நாங்கள் செருப்பை கட்டி அடிக்கிறோம், நீங்கள் செருப்பை சாதாரண சாணியில் முக்கிய அடிக்கிற போராட்டத்தை அறிவிங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குமே. பிஞ்ச செருப்பு அடிக்கும் போராட்டம், விளக்கு மாத்தல் அடிக்கும் போராட்டம், அந்த மாதிரிலாம் அறிவிங்க. எனக்கு தெரிஞ்சு பேரறிவாளன் அவர்களை வந்து உங்கள் வழக்கறிஞர் தரணும்னா அடுத்து காங்கிரஸ்காரங்க வந்து சத்தியமூர்த்தி போனா ஆமாம், அங்கே வந்து செருப்பை கழட்டி இல்லை சரி இது என்னது விளக்கு மாத்தால் ஒவ்வொரு ஊரையும் அடித்துக்கொள்ளும் போராட்டம்னு அறிவிச்சிங்கன்னா நீங்கள் நின்றுங்க, நீங்கள் அடிக்க வேண்டாம், மக்களே வந்து அடிப்பாங்க. இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, சாட்டையில் சவுக்கால் அடிக்கிற ஒரு சீனில் நான் எப்படி அடிக்கிறேன்னு அடிச்சு காமிப்பார்ல வடிவேலு, அந்த மாதிரி அது மாதிரி கூட சொல்லலாம். சாட்டை கூட நல்லது தான், நம்மளே கூட எடுத்து கொடுத்தா ஸ்பான்சர் கூட நம்ம பண்ணலாம். இந்த செருப்பு விளக்கு மரம் கொஞ்சம் இன்டீசெண்டாக இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக சாட்டையால் அடிக்கும் போராட்டம். நீங்கள் வந்து நீங்கள் போராட்டத்தை மட்டும் அறிவிங்க, எப்படி அடி விழுதுன்னு மட்டும் பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, இந்த சாவர்கர் பற்றின செய்தி ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. அதாவது ஒரு மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரி செய்தி. இப்போ அவருடைய பேரன் சத்யாகி சாவர்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. சிறையிலிருந்து சாவர்கர் 5 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் வந்து பசுவை கடவுளான கருதுகளை அது ஒரு பயன்பாட்டு விலங்காவே பார்த்தாரு அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு நீதிமன்றம். 2023 வந்து ராகுல் காந்தி அவருக்கு வந்து லண்டனில் சாவர்கர் குறித்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்படுது. சாவர்கர் வந்து இது மாதிரி மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னதற்காக அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடுறாங்க, சோகால்ட் இந்த RSS அன்கோ. அப்போ அதை எதிர்த்து ராகுல் காந்தி வந்து இல்லை, அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற பழைய மன்னிப்பு கடிதங்கள்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி விட்டு கொடுத்துருக்காப்புல. அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வழக்கில் சாவர்கருடைய கொள்ளு பேரன் சத்யாகி சாவர்கர் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, சாவர்கர் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு 5 முறை கடிதம் எழுதியது உண்மைதான். அவர் வந்து பசுவை கூட வந்து அவர் வந்து கடவுளால் வழிபடலை, அது பயன் தரக்கூடிய அதாவது பாலோ தயிரோ மோரோ வெண்ணெயோ கறியாகவோ பயன் தரக்கூடிய
ஒரு உயிராகத்தான் அவர் பார்த்தாரு, ஃபர்ஸ்ட் ஒரு தெய்வமாக வழிபட்டாரு, அப்பெல்லாம் அதெல்லாம் பொய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆதாரபூர்வமான கொள்ளு தாத்தா எழுதிய கடிதங்களோடு மன்னிப்பு கடிதங்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்தமான் சிறைக்கு போயிருக்கீங்களா? இல்லை. அதை சத்யாகி சாவர்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, ஆனால் அதை அந்த காலகட்டத்தில் நின்று தான் பார்க்கணும், அதை இன்னைக்கு இருந்து பார்க்காதீங்க. மன்னிப்பு கேட்டார்னு அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தமான் சிறையை பொறுத்தளவில் அது காலாபாணி சிறைன்னு சொல்லுவாங்க. இப்போ காலாபாணினா பாணினா உங்களுக்கு தெரியும், தரம் பாணி கண்டா பாணிமாங்களே, இப்போ தண்ணி அது வந்து கடலால் சூழப்பட்ட பகுதி அந்தமான். காலாங்கிறது வந்து சிறை, அதாவது தண்ணீர் சிறை அப்படிங்கிறது அது காலாபாணி அப்படின்னு பேர். இது வந்து மலேசியாவில் இருந்துச்சு, பல்வேறு நாடுகளில் இந்த காலாபாணி இருக்கு. காலாபாணிங்கிற ஒரு நூலே உண்டு, மருதுபாண்டியுடைய வாரிசுகள் எப்படி போய் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது காலாபாணி சிறையில். அப்போ அந்த காலாபாணி சிறையில் அந்தமானில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வெள்ளைக்காரர் ஆளும்போது யாரெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக இருந்தார்களோ அவங்க எல்லாரையும், அதாவது வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக இருந்த எல்லாரையும் கொண்டு போய் சிறைப்படுத்துவதற்காக தான் அந்த சிறையை கட்டுறான். இப்போ பாளையங்கோட்டைக்காரன் வைக்கும்போது ஊர்க்காரங்க உடச்சு கூட்டு போயிடுவாங்க. சூப்பரண்டாகவோ அங்கே இருக்க ஜெயிலராகவோ இல்லை மற்ற காவலர்கள் வந்து சொந்தக்காரன் இருப்பான். எப்படி பார்த்தாலும் வெள்ளைக்காரங்க விசுவாசமாக இருக்க மாட்டான், இங்கே விசுவாசமாக நடத்தக்கூடாது, தப்பிக்க விட்டுறக்கூடாது, வாய்ப்பு இருக்குது சொந்த ஊர் அப்படின்னு. இப்போ நிறைய தப்பிப்புகள்லாம் நடக்குது. திருச்சி ஜெயில் கட்டுறாங்க, அப்புறம் வந்து மதுரை ஜெயில் கட்டப்படுது, இல்லாமல் 1880 அந்த காலகட்டத்தில் கட்டப்படுது. அதே காலகட்டத்தில் தான் இந்த அந்தமான் சிறையும் கட்டப்படுது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு வெள்ளைக்காரரை எதிர்த்த கொடும் குற்றவாளிகள், அதுபோல் அந்த அந்த காலகட்டத்தில் கொலை செய்த குற்றவாளிகளும் கொண்டு போறாங்க, சமூக விரோத குற்றவாளிகள் செய்த. அது அன்னைக்கு கொலை குற்றவாளிகள் வெள்ளைக்காரனை கொண்டவன தான் இருப்பான் பெரும்பாலும். பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிரான கொலைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ், திருட்டு கேஸ் எல்லாம் இங்கே வச்சிருவாங்க. இந்த மாதிரி கொடும் குற்றவாளிகளா அவன் கருதுனவனை, நம்ம பார்வையில் அவங்க வந்து தேச பற்றாளர்களாக இருக்கலாம், விடுதலை போராளிகளாக இருக்கலாம், அவன் பார்வையில் கொடும் குற்றவாளிகள். இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அந்தமான் சிறையில் அடைக்கிறான். அந்தமான் சிறையில் என்ன ஆகுதுன்னா, அந்த சிறையில் தூக்குத்தண்டனை மேடை இருக்கு. பெரும்பாலும் அங்கே தூக்குத்தண்டனை கொடுக்குறான் நிறைய பேருக்கு. அந்த தூக்குத்தண்டனை மேடை மற்ற எல்லா சிறையில் இருக்கக்கூடிய தூக்குத்தண்டனை மேடையில் தூக்கு மேடை இருக்கும், கீழே வந்து ஒரு பதுங்கு குழி மாதிரி பங்கர் மாதிரி இருக்கும். இப்போ அந்த தூக்கு போட்ட உடனே 2 பலகை விரியும், உடல் போய் கீழே விழும். அந்த கீழே உள்ள பங்கர் வழியாக போய் அந்த உடலை எடுத்துக்கொண்டு போய் உறவினர்கிட்ட ஒப்படைப்பாங்க. இதுதான் உலகம் முழுமைக்கு நடைமுறை. ஆனால் அந்தமான் சிறையில் என்னன்னா, இந்த தூக்கு மேடை இப்படி இருக்கும், மேலே கயிறு தொங்கிட்டு இருக்கும். இவங்க தூக்க போட்ட உடனே இந்த லிவர் இழுத்த உடனே இங்கே இருக்கக்கூடிய பலகை விரியும், உள்ள உடல் விழுந்த உடனே உள்ளுக்குள்ளே வந்து தடுப்புலாம் கிடையாது, கடலோட நேராக ஜாயிண்ட் இருக்கும். விழுந்த உடனே பாடி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். தூக்கில் இறுக்கி செத்து கீழே விழுந்த உடனே தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கும், கடல் தண்ணி. கடலுக்குள்ள தான் இந்த சைடு கடலுடைய முகப்புல இருக்கும், கிட்டத்தட்ட உள்ள இருக்கும் அது. அப்போ கடல் தண்ணி உள்ள வந்து தான் போயிட்டு இருக்கும். உள்ள உடனே கடல் தண்ணி அந்த ஃபோர்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கும்ல, டக்குன்னு அடிச்சு உடலை கொண்டு போயிடும் கடல்ல தான். அந்த உடல் வந்து மீனுக்கு தான் இறை, உள்ளக்கூடிய சுறாவுக்கோ எதுக்கோ ஒன்று இது இறையா மாறிடும். அப்படி வந்து கொடுமையான ஒரு சிறை. நான் அந்தமானுக்கு வந்து கடந்த ஆண்டு 2024 போயிருக்கும்போது அந்தமான் சிறையுமே பார்த்தேன், எவ்வளோ தமிழர்கள் அங்கே கஷ்டப்பட்டுருக்கான்னு பார்ப்பதற்காக. அப்போ அந்த சிறையில் வந்து ஒரு டவர் இருக்கும் நடுவில், அதை சுற்றி வந்து அந்த சிறையினுடைய வளாகங்கள் வந்து விரியும், ஒவ்வொரு சிறையாக விரியும். இதில் வந்து ரெட்டை அடுக்கு சிறை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற சிறை மாதிரி கிடையாது, ரெட்டை, கீழையும் பில்டிங் மேலேயும். இந்த சென்டர் இதில் பார்த்துருவீங்க வடசென்னை படத்தில், அதே மாதிரி கீழையும் டபுள் டக்கர், கீழையும் 1 மாடி 2 மாடி. அந்த மாடியில் கடைசி முகப்பில் சாவர்கர் இருந்து அறை இருக்குது. அப்போ அந்த அறை போய் நான் பார்த்தேன். மொத்தமே 8 அடி நீளம், 6 அடி அகலம், அதான் சிறை. சாவர்கர் என்ன குற்றம் பண்ணாரு, இந்திய விடுதலைக்கு போராடினாரா அப்படிலாம் தாண்டி அந்த சிறையில் கொடும் கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கொடுமையான கஷ்டம் போட்டு வதன்னு வதச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து இந்த வாவுசி இழுத்தது போல செக்கு இருக்குது, அந்த செக்கு இழுக்கப்பட்டிருக்கு, சவுக்கை வச்சு அடிக்கிறது, சாட்டையை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க. கொடுமையான கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் தான் அவர் வந்து மன்னிப்பு கிடையாது. இதை தான் ஒரு பேரன் சொல்கிறார், அந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கன்றார். இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தாங்கி நிற்பவர்கள் தான் வீரர்கள். வாவு சிதம்பரம் இருக்காருன்னா அதே போல் கொடும் சிறை, மாடு கூட இழுக்க திணற செக்கு இழுத்தாரு, ஆனால் ஒரு மன்னிப்பு கடிதம் கூட வெள்ளைக்காரனுக்கு எழுதலை. அதே போல் வந்து வஉசி இருந்த காலகட்டத்திலேயே சுப்பிரமணிய சிவா சிறையில், கொடுமையான சிறையில் வந்து கேரளா கண்ணனூர் சிறை, தொழுநோய் சிறையில் போடுறாங்க, தொழுநோயே வந்துடுது. ஆனால் அவர் வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுறாரு. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் ஆட்சியில் வந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலே, மொத்தமாக 9 வருஷம் வெள்ளைக்காரன் ஆட்சியில் மட்டுமே 7-7.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் வாழ்றாரு. அவரும் வந்து வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்திருக்கலாம் எழுதுற. காமராஜர், கர்மவீர காமராஜர், அவரும் வந்து தொடர்ச்சியாக வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலே 9 ஆண்டுகள் நெருக்கி சிறையில் இருக்காரு. அவருக்கும் வந்து வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு எழுதி கொடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. எழுதி கொடுத்தா அவன் வந்து கருணை அடிப்படையில் வந்து இது பண்ண போகிறான். ஆனால் அதுக்கான பண்ணலை.
ஐயா நல்லகண்ண அவர்கள் வெள்ளைக்காரன் தொட்டு இந்த இந்த இந்திய கவர்மெண்டுடைய ஆட்சியில் இருக்காரு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணலை. அப்போ சிறையினுடைய கொடுமை தாங்க முடியாமல் மன்னிப்பு கடிதம் 5 முறை எழுதி கொடுத்தவர் சுதந்திர போராட்ட வீரரா? அப்போ அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பார்வை தான் பொதுவாக வைக்கப்படுது. ஆனால் சாவர்கரோட குடும்பத்தின் பார்வையில் அவர் அந்த சிறையின் கொடுமை தாங்க முடியாமல் என்ன கடிதம் எழுதியிருந்தாருன்னா, நான் உள்ளே இருப்பதை விட வெளியே வந்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பேன், என்னை உள்ளே வைக்கிறத விட வெளியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படிங்கிறத அவர் எழுதும் கடிதம். அதாவது நான் வந்து தப்பு பண்ணலை, நான் சிறையில் கொடுமை அனுபவிக்கிறேன், இல்லை நான் தப்பு பண்ணலை, நீ வெளியே விடுங்க அப்படின்னு கேட்கறது வேற விஷயம். இல்லை சிறையில் எனக்கு வந்து ரொம்ப கொடுமை நடக்குது, நீ வெளியே விடுங்க, வெளியே விட்டால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பார்வை வைக்கப்பட்டுச்சு. அதையே அவருடைய பேரனும் உறுதிப்படுத்தியிருக்காரு. இதில் என்ன பண்ணுன்னா, வெள்ளைக்காரனுக்கு 5 முறை கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கருடைய பெயர் தான் இன்னைக்கு அந்தமான் நிக்கோபர் போர்ட் பிளேயருடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடி உண்மையிலே வெள்ளைக்காரனை ஏற்று கடைசி வரைக்கும் எந்த விதமான சமரசம் செய்யாத சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் எத்தனை வானூர்தி நிலையங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுது. அப்போ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து உண்மை. இனி அவர் வந்து வீர சாவர்கர்மாங்க, அவர் சாவர்கர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2024 வெளிநாட்டுக்கு போனேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்தமான் நாட்டுக்கு. இவ்வளவு கொடுமையான சிறைச்சாலை இருக்கிற நாட்டுக்கு சாட்டை துரைமுருகன் போகலாமா அப்படின்னு 4 வீடியோ எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இங்கே நேற்றைய தினம் வேளாங்கண்ணியில் தாவேக்கவினர் உள்ளே போய் கூச்சல் போட்டதாக காணொலியில் மரங்கள் ஓய்வு விரும்பினாலும் காற்று விடுவீங்க மாதிரி நீங்க தாவேக்கா விடுறது இல்ல. செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது வேளாங்கண்ணியில் 2 கோடி வருது இல்ல? ஆமா, வீடியோக்கு 2 கோடி, வீடியோக்கு 2 கோடி. இன்னைக்கு 4 வீடியோ போட்ட இடம்ல ஆபீஸ்ல. அதாவது நேற்றைய தினம் வேளாங்கண்ணியில் போய் அந்த தேவாலயத்தில் போய் கூச்சல் போடுறாங்க, டிவிக்கேன்னு. அதை வந்து நம்ம வீடியோலலாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த பாதிரியார், அந்த தேவாலயத்தோட பாதிரியார் வந்து பேசிக்கிறார், அங்கே மைக்கிலேயே பேசிக்க, இதை கண்டிச்சு பேசிக்கிறார். அந்த காலனியை பார்த்தீங்களா? வேளாங்கண்ணி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அந்த ஆலயத்தோட பேர் என்ன? பேரு கவனிச்சதில்ல. புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம், தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் சொல்லுவாங்க. புனித ஒரு புனிதமான ஆரோக்கிய அன்னை மேரி மாதாவுடைய திருத்தலமாக அது போற்றப்படுது. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தலங்கள் இருக்கும் இல்லையா, பொதுவான வேண்டுதல் தலங்கள், வழிபாட்டு தலங்கள், அது எல்லா மக்களும் போவான். நீங்க நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்க எல்லா மக்களையும் நீங்க பார்க்கலாம். இஸ்லாமியர் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. இப்படி சில கோவில்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு. திருச்செந்தூரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களையும் பார்க்கலாம், இஸ்லாமியர்களையும் பார்க்கலாம், இந்துக்களையும் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போகிறாங்களோ இல்லையோ போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க வந்து சரி இல்லை யாரும் போயிட்டு நான் வந்து இந்து மதத்தை ஏற்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் போகிறது இல்லை, பார்த்துட்டு. ஆமாம், அது மாதிரி போகிறாங்க. அதுபோல தான் இந்த தூய புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயம். இங்கே எல்லா மக்களும் போவாங்க, எல்லாரும் வந்து வேண்டுதல் வைப்பாங்க. அந்த தூய அந்த ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க, அதை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் போகக்கூடிய இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் போவாங்க. அதே போல் டிசம்பர் மாதங்களில் நிறைய பேர் வேண்டுதல் கட்டி, எப்படி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு பழனிக்கு வந்து நம்ம வேண்டுதல் இருக்குமோ அப்படி சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து மாலை போட்டு நடந்து போவாங்க. அது வந்து உலகத்தில் வேற எங்கேயும் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து இவங்க மாறியதுனால, ரோமன் கேத்தலிக்கா இருப்பதனால அந்த பின்பற்றக்கூடியவங்க பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுருக்கமாங்க. நம்ம ஐயப்பனுக்கான இல்லை வேளாங்கண்ணிக்குமாங்க, செருப்பு போடாம சென்னையிலேருந்து நடந்து போகிறவங்கள பார்த்துருக்கேன் நான். பாண்டிச்சேரியிலேருந்து நடந்து போவாங்க, திருநெல்வேலியிலேருந்து நடந்து வருவாங்க, தூத்துக்குடியிலேருந்து நடந்து வருவாங்க, திருச்சியிலேருந்து நடந்து போவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து நடந்து வருவாங்க. இப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அது ஒரு பெரிய நம்பிக்கையாக அதை பார்க்குறாங்க. அப்போ அங்கே காலையில் ஒரு திருப்பலி நிகழ்ச்சி, ஒரு காலையில் ஒரு மக்களுக்கு வந்து நல்ல போதனைகளை வந்திருக்க எல்லாருக்குமான வந்து எல்லா மக்களும் வருவாங்க, எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவான போதனைகளை வந்து அறிவுரைகளை நல்ல கருத்துக்களை வந்து காலையில் பேசுவது வழக்கம். அதான் திருப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அங்கே இதுவரைக்கும் எப்போதுமே நடைபெறாத அளவுக்கு விஜய் வருகிறார் என்கிற ஒரு செய்தி சமூக ஊடகங்கள் வாயிலாக, பொது தொலைக்காட்சியின் வாயிலாக பரப்பப்படுது, அஃபிஷியலாக பரப்பப்படுது. விஜய் வர்றாரு, வந்துட்டு அப்படி நாகூர் தர்காவுக்கும் போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அடுத்தவர் நம்ம சொன்னது போலவே ஒரு வேளாங்கண்ணிக்கு வரப்போறாரு, நாகூர் தர்கா வரப்போறாரு, இதனால தான் திருச்செந்தூருக்கு போறாரு நம்ம பேசிடுறோம். இதனால என்னவோ அவர் அங்கே போகாம என்ன பண்றாங்க, இவர் வருவார்னு அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள், ஒரு 2000 பேரா இருப்பாங்க இந்த சர்ச்சுக்குள்ள கூடிடுறாங்க. யாரு? தாவேக்காவை சார்ந்தவர்கள். அந்த பக்கத்து பகுதியில் எல்லாம் வர வைக்கப்படுறாங்க, வர வச்சு மாஸ்க் காட்டணுங்கிறதுக்காக.
உள்ள வர வச்சு எல்லாரும் ஒருமித்த குரல்ல டிவிக்கேன்னு கத்துறான். இதை நம்ம நேரத்தை கண்டிச்சிருந்தோம். முதல் முறையாக வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய அருட்தந்தை அங்க இருக்கக்கூடிய பாதிரியார் அவர் கண்டிச்சிருக்காரு. இது என்ன கட்சி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடமா, இது என்ன கட்சி பொதுக்கூட்டமா? எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு ஆலயத்துல ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம ரொம்ப அன்போட தான் அவர் அந்த பதிவை பண்ணியிருக்காரு. வருத்தமா பேசி. அதே போல தமிழ்நாடு முழுக்கூடிய பல்வேறு அருட்தந்தைகள், பல்வேறு பாதிரியார்கள், பிசப்புகள் இதை தொடர்ச்சியா கண்டிக்கிறாங்க. நாம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இதை இப்ப நீங்க கண்டிச்சிருக்க கூடாது. திருச்சியில வந்து துண்டு போட்டுக்கிட்டு முட்டி போட்டு வந்தார்ல, வெளிநாடு டிவிக்கேன்னு கத்தனான்ல, அப்பவே கண்டிச்சிருக்கணும். நீங்க சென்னையில உங்களுக்கு போவதற்கு சர்ச் இல்லையா? எல்லா சர்ச்சுக்கும் போகலாம், தப்பு கிடையாது. ஆனா பொலிட்டிக்கல் ஸ்டண்டுக்காக, ஒரு அரசியல் வாக்கு ஆதாயத்துக்காக, ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்காக ஒருவர், அவர் எந்த மதத்தை சார்ந்ததாக இருக்கட்டும், ஆனால் ஒரு ஆலயத்தினோட மதிப்பு தெரியாமல் அவர் அங்கே போய் நிற்கிறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அங்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத கண்டிச்சிருக்கணும். அதை கொண்டாடினாங்க. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு இதே போல தான் மதுரை அழகர் ஆற்று நூற்றுக்கணக்கான வருடங்களாக இறங்கிட்டு இருக்காங்க. எந்த சாதி சமய பாகுபாடு இல்லாமல் அங்கே எல்லா சமூக மக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. இப்போ வந்து நாயக்கர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, கல்லர், மறவர், அகமுடையார், கோனாறு, பிள்ளைமாறு, சௌராஷ்டிரா, மதுரைக்குடைய எல்லா சமூகத்து மக்களும் ஒன்றா நிற்கிற இடம் அந்த இடம். அங்கே இஸ்லாமியர்கள் உணவு பரிமாறுவாங்க, கிறிஸ்தவர்கள் உதவி செய்வாங்க. ஒரு அந்த இஸ்லாமியர் வீட்டுக்கே வந்து அழகர் வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் உண்டு. எல்லா சமூகத்தையும் இணைக்கணுங்கிறதுக்காக தான், ஒரு சமய நல்லிணக்கத்துக்காக விழாண்டான்னு போய் நிற்பாங்க, மதுரைக்காரண்டான்னு போய் நிற்பாங்க. சமய அந்த அழகர் வந்து அந்த ஆற்றுல இறங்க திருவிழாவே அவர் வர்ற வழியில நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மண்டபப்படி இருக்கும். தேவருக்கு ஒரு மண்டபப்படி, பிள்ளைமாருக்கு, கோனாருக்கு, சௌராஷ்டிராவுக்கு, இப்படி நாயக்கருக்கு, எல்லாருக்கும் மண்டபப்படி. ஏன்னா எல்லா சமயத்தையும் இணைக்கணும், எல்லா சமூக மக்களும் வாழ்றாங்கன்னு பொது இடம் அது. அங்க பொது இடத்துல எல்லா கட்சிக்காரனும் இருப்பான். ஆனா எவனும் செய்யாத ஒரு தற்குறித்தனத்தை, ஒரு அநாகரிக அரசியலை பிடிச்சி செருப்பை கழட்டி வீசிருக்காங்க. இந்த தடவை செருப்பு மேல முழுக்க செருப்பா எரியப்படுது. இதெல்லாம் யார் பண்றது? அப்ப இது ஒரு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான. அதனாலதான் அதை கண்டிச்சோம். அதே போலதான் வேளாங்கண்ணிக்குள்ள இன்னைக்கு பாதிரியார் கண்டிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. இது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை வடநாட்டுக்காரங்களை நம்ம வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்றான், வடக்கன்ஸ் அப்படிலாம் பண்ணோம். இப்போ அவன் கீழே வந்து நீங்க பாருங்க, இந்த கமெண்ட்ஸ், இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு கீழே உள்ள வீடியோ கமெண்ட்ல வடக்க வந்து இந்தியில திட்டுறான். எடுத்து போட்டு கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணா, டே நீங்கெல்லாம் எங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்காடான்னு கேட்குறாங்க. இந்தியில கண்ணாமண்ணா திட்டுறாங்க. என்னமோ திட்டான்னு நமக்கு கண்டுக்காம ஒருத்தர் மட்டும் கிளிக் பண்ணி கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறா, உங்களுக்கெல்லாம் எங்களை பேச தகுதி இருக்காடான்னு கேட்குறான். மொத்த தமிழையும் திட்டுறான். இங்க வந்து பண்றவன் வந்து ஒரு தற்குறித்தனமான ஒரு அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு கூட்டங்கிறத தாண்டி, அவன் மொத்த தமிழ்நாடு இப்படிதான் இருக்கு, மொத்த தமிழ்நாடு ஒரு நடிகை பின்னாடி போயிடுச்சு, மொத்த தமிழ்நாடு இப்படி சர்ச்சில், கோவில்ல, பள்ளிவாசல்ல இங்க இப்படி போயிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு தமிழர்கள் என்றாலே வந்து என்ன சொன்னோம், ஒரு நாகரிக சமூகம், உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த சமூகம், அரசியல் ரொம்ப விழிப்புணர்வு அடைந்த சமூகம் தமிழ் சமூகம், பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சமூகம்னு சொல்றோம். ஆனால் பொலிட்டிக்கலாக தமிழர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அப்படிங்கிறது வடவர்கள் கிண்டல் பண்ண ரேஞ்சுக்கு இந்த தாவேக்கா கொண்டு போய் சேர்த்துருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விஜய் அவர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பொது வழியில் ஒரு அறிக்கை போட்டு இது போல என்னுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ தாவேக்கா பொறுப்பாளர்களோ பண்ணக்கூடாது, அவர் கூட பண்ண வேண்டாம். அடுத்த கட்ட தலைவர் இருக்காங்களா, அவங்க பண்ணலாம்ல. கண்டிப்பா அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவது வன்மையாக. அப்போ இதை ரசிக்கிறாங்களா, இதை என்ஜாய் பண்ணுறாங்களா, இது எந்த மாதிரியான அரசியலை கொண்டு போய் நிப்பாட்டும்? நாளைக்கு எல்லா இடத்துலையும் கத்தாரப்பா. இப்போ நாளைக்கு வந்து பொது வழியில் வரும்போது மாட்டு கட்சி சார்ந்தவங்க வருவாங்க, அவங்கள பார்த்தோன்னே அவன் கத்துறான். அப்போ இது வெறுப்பை தானே விதைக்கும். இப்போ நீங்கள் தேவாலயத்தில் நீ பண்ணுற, நாளைக்கு வேற ஒரு ஆலயத்தில் பண்ணும்போது சிக்கலாக மாறும்ல. கண்டிப்பாக நீ வந்து தேவாலயத்தில் பண்ணுறாங்க, நாளைக்கு பள்ளிவாசலில் போய் கத்துறான், அப்போ அவங்க எதிர்த்து கேள்வி வைப்பாங்க, அப்போ ஒரு வாக்குவாதமாகும், ஒரு கலவரமே உருவாகும். அப்போ இது வந்து இஸ்லாமியர்னால திட்டினாங்க, அவங்க வந்ததெல்லாம் இந்துக்கள்னு சொல்லுவாங்க, வந்ததெல்லாம் கிறிஸ்தவருமாங்க. ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குமோ அதுக்கான எல்லா வேலைகளையும் எல்லா கூறுகளும் இந்த தாவேக்கா இருக்கு. ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு இல்லை, அவன் மூளையே ஆர்எஸ்எஸ் மூளையாக மாறிக்கொண்டிருக்கிறது, கலவர மூலியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழக காவல்துறை எப்போதும் இல்லாத அளவிற்கு நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் கூடுதல் பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படலான்றாங்க. ஏன் இது வரைக்கும் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை. சென்சிட்டிவான வாக்குச்சாவடின்னு சொல்லுவாங்க, அந்த வாக்குச்சாவடியில் மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் போடுவாங்க. அது வந்து சாதி கலவரமாக இருக்கலாம், ரொம்ப அடர்த்தியான ஒரு சமூகம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கலாம், ஏற்கனவே கலவரம் நடந்திருக்கலாம், அந்த பகுதியில் சென்சிட்டிவான பகுதி, வாக்குப்பட்டியை உடைச்சிருவாங்க இல்லை வந்து சண்டை போட்டுருவாங்கன்னு சொல்லி பொதுவாக சென்சிட்டிவான பதட்டம் உள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடுவாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க 75,000 வாக்குச்சாவடியும் பதட்டமான வாக்குச்சாவடியாக மாற்றி வச்சிருக்காங்க.
எது நடக்கும் என்ன நடக்கணும் எவனுக்குமே தெரிலன்றாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அதாவது குழந்தைகள் நல வாரியம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அறிவுறுத்துது. உங்கள் குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளை வந்து நாளைக்கு வந்து வெளியே விட்டுறாதீங்க, உங்கள் குழந்தைகளை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க, தனியாக விடாதீங்க, தொலைக்காட்சியில் பார்க்க வைக்காதீங்க, முடிஞ்சால் சுற்றுலா கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை வந்து பதட்டமாகுது. எனக்கு உண்மையிலே வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறோமா இல்லை வட இந்தியாவில் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொடுக்குமா, வர்ற செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாகவும் ரொம்ப மோசமாகவும் இருக்குது. எந்த ஒரு இதுக்கும் வன்முறை வந்து தீர்வே ஆகாதுங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு வன்முறை எந்த ஒரு எதுக்கும் தீர்வாகாது. வன்முறையை கையில் எடுக்கக்கூடியவன் நாளைக்கு வன்முறையால் தான் அடி வாங்குறது எனக்கு எந்த மாற்று கருத்துமே எதுலேயுமே கிடையாது. கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். இந்த தேர்தலுங்கிறது நாளையோட முடிஞ்சு போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் அந்த அரசியலுங்கிறது நாளையோட நாளைக்கு மாலை 6 மணில யார் முதலமைச்சர் தெரிஞ்சோடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவல்ல, அதுக்கு பிறகுதான் மக்கள் பிரச்சனை இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மீனவர்களோ மாணவர்களோ ஆசிரியர் பெருமக்களோ இல்லை வந்து தூய்மை பணியாளர்களோ இல்லை வந்து கனிமூல கொள்ளையோ ஆற்றுமூல கொள்ளையோ நடந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கணும், பேசத்தான் போகிறோம். இந்த களத்தை விட்டு போகவே போகிறதில்லை. பல பேர் நினச்சிருக்கா நாளைக்கு வரும், எப்படா வருமே நாள், அதோட வீட்டில் போய் படுத்துறாங்க. ரிசல்ட் தெரிஞ்சிடும், ஒரு ரீல்ஸை போடுவோம், ஷார்ட்ஸை போடுவோம், ஒரு செல்ஃபி வீடியோ போடுவோம், 4 பேரை திட்டுவோம், முடிஞ்சுன்னு நினச்சிருக்காங்க. அது அல்ல அரசியல். அதுக்கப்புறம் தான் அரசியல் தொடங்குது. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரியான கவர்மெண்ட்ஸை ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன திட்டங்களை கொண்டு வர போறாங்க, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்ற மாட்டாங்களா, இப்போ தமிழ்நாட்டோட கடனை எப்படி அடைப்பாங்களா அடைக்க மாட்டாங்களா, ஏற்கனவே இருந்தவங்களை போல செய்ய போறாங்களா இல்லை வந்து புதுசாக செய்ய போறாங்களா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. யார் வந்தாலும் சொல்றேன், 4 முனை போட்டியில் யார் வந்தாலும் என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாடு அரசியலே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. நாளைக்கு 4 மணியோட எதுவும் முடிஞ்சு போறது இல்லை. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாளைக்கு 4 மணியோட முடிஞ்சிடும், நாளைக்கு வந்துட்டாங்கன்னா ரீல்ஸை போட்டு கொண்டாடிட்டு 4 பேர் திட்டிட்டு போயிடலை. அரசியல் என்பது எல்லாருக்குமானதுங்க. ஓட்டு போட்டவன் ஓட்டு போடாதவன், எதிர்கட்சி ஆளுங்கட்சி, நம்ம வெறுக்கிறவன் வெறுக்காதவன் எல்லாருக்குமானது தான் அரசியல். எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் அரசியல். பொது வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமானது. வந்த உடனே அவனை தூக்கு ஒருத்தெல்லாம் போடுறான். 10 மணிக்கு ரிசல்ட் வரும், 11 மணிக்கு கொண்டாட்ட ஆரம்பிக்கும், 12 மணிக்கு யார் முதலமைச்சர்னு தெரியும், 1 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும். மறுநாள் காலையில் தளபதி வந்து கையெழுத்து போடுவார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி சாட்டை அரெஸ்ட்டு, 7ஆம் தேதி வந்து அமைச்சர்கள் பட்டியல் வெளியிட்டப்படும், 8ஆம் தேதி முதல் கையெழுத்து தமிழ்நாடே சிங்கப்பூரா மாறும். உடனே மாறிடும். ஆமாம், முதல் கையெழுத்தே சாட்டை அரெஸ்ட்டுங்கிறாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வருதுல்ல, ஆட்சிக்கு வரும்போது ஒரு பட்டியல் தயார் பண்ணுறாங்க. அப்போ மார்ச் மாதம் என்கிட்ட கூப்பிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கைது நீங்கள் தான் அப்படின்னாங்க. எதுக்கு சும்மா சொல்கிறான் போலன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கைது தான். உன்னை இதை கைது பண்ணாங்க, அப்புறம் கிஷோர் கேசாமியை கைது பண்ணாங்க, அப்புறம் மாரிதாஸை கைது பண்ணாங்க. அன்னைக்கு ஆக்டிவாக இருந்த எல்லாருமே கைது பண்ணாங்க. கைது பண்ணி தொடர்ச்சியாக பல்வேறு வழக்கில் வச்சாங்க. எக்ஸ் தளத்தில் பேசுனதுக்கு, யூடியூப்பில் பேசுனதுக்கு வழக்கு வச்சாங்க. எதிராக பேசுனது எல்லாம் கொள்ளை வழக்கோ கொலை வழக்கோ சீட்டிங் கேஸோ எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னா திமுக அரசு விட்டு வச்சிருக்குமா? இத்தனை வருஷமா 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, விட்டு வச்சிருப்பாங்களா? கொடுமையாக அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து 330 நாட்கள் கொடும் சிறை. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அவதூறு பரப்புறாங்கல்ல, ஆதாரமற்ற குற்றச்சாட்டில் வைக்கிறாங்கல்ல, யாருக்குமே அது என்னன்னே கூட தெரியாது. சிறைக்கு போயிருக்க மாட்டான். 330 நாட்கள் தொடர்ச்சியான சிறைவாசம். தக்கலில் கைது செய்யப்பட்ட போது பாளையங்கோட்டை சிறையில் 57 நாட்கள், திருச்சியில் வந்து 54 நாட்கள், புழலில் வந்து 213 நாட்கள் தொடர்ச்சியாக, மொத்தமாக 330 நாட்கள் வந்து சிறையில் இந்த குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ அதே போல் அந்த திமுக கைது பண்ணி வெளியே வரோம், ஜூலை 22 வெளியே வரோம். மீண்டும் இதே தளத்தில் முன்னை விட ஆக்டிவாக நம்ம இயங்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து உங்களை கைது பண்ண போகுது, உங்களை இது பண்ண போகுது, அது கூட பரவாயில்ல. தாவேக்கால முக்கியமான ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் வட சென்னையில் ஒரு ஹெச்எஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட ஓகே பேசி நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்ச உடனே சாட்டை லைட்டை தட்டி விடணும். ஓ, கூலிப்படையில் பேசிக்கிறாரு. இந்த வளர்ந்துக்கிட்ட வந்தானே. அதாவது என்னன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசியல்னா இப்படி பண்ணுறது தான் அரசியல், மிரட்டுறது ஊட்டுறது எல்லாரும் பண்ணி பார்த்துட்டாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அப்போ நம்ம வந்து தட்டி விட்டுருவோம். அப்போ எனக்கு அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட ஒரு தம்பி எடுத்து, அண்ணா கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணே, இந்த மாதிரி உங்களை குறி வச்சு தாவேக்கா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. தாவேக்காவுடைய செயல்பாடுகளைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இங்கே விஜயோடைய மனைவி விவாகரத்து வழக்கு வந்த பிறகு தான் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் மேலே யாராவது தனிப்பட்ட முறையில் பேசுனா நான் தான் அதுக்கு ஆதரவாக பேசியிருக்கேன். நயினார் நாகேந்திரன் திரிசா குறித்து பேசும்போது கூட நயினார் எதிராக பேசினேன். வேல்முருகன் வந்து விஜய் வந்து குழந்தைகளை கட்டிப்பிடிக்கான்னு சொல்லும்போது வேல்முருகன் எதிராக பேசுகிறேன்.
விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போகவே இல்லை. நீங்கள் விஜய்க்கும் திரிசாவுக்கும் இதுக்கு ஆதாரம் ஒன்று ஒருத்தன் கேட்குறான். நான் அதை பற்றி பேசவே இல்லையே, தேவையில்லை எனக்கு. மனைவி இருக்கும் பொழுது, மனைவி விவாகரத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி நீ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களே அப்படிங்கிற கேள்வி எல்லா காமன் மேனுக்கும் இருக்குது. அந்த சாமானியனும் கேட்ட கேள்வி தான், அந்த கேள்வி நம்ம கேட்குறோம். அது தனிப்பட்ட வாழ்க்கை, அது பர்சனல்னு நினச்சான்னா அது ரொம்ப தப்பு. நாளைக்கு அவர் மனைவியோ மகளோ மகனோ வெளியே வந்து பேசினால் நான் என்ன பேசணும் அதை தான் பேசுவாங்க. அவங்களின் குரலாகத்தான் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் அவன் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கரூர் விவகாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்வி என்ற இருக்கு. 41 பேர் மரணத்துக்கு விஜயனுடைய காலதாமதமும் அவருடைய மாஸ் மென்டாலிட்டி தான் காரணம். அது கரூர்காரங்க என்ன சொன்னாங்க, கரூரில் பாதிக்கப்பட்டவனே வீடியோ எடுத்த போது விஜயனுடைய காலதாமதம் தாங்க என் பிள்ளை செத்ததுக்கு காரணம்னு அவர் சொன்னார். அதைத்தான் நான் பதிவு பண்ணுறேன், இன்னைக்கு வரைக்கும் பதிவு பண்ணுறேன். அதே போல் அஞ்சலி அம்மாள் நீதிமன்ற அமைப்புன்னு சொல்கிறதும், திமுக போலவே 2000 தருவேன்னு சொல்கிறதும், காஞ்சி பட்டுப்படம் தருவேன் தங்கம் தருவேன்னு சொல்கிறதும் என்ன மாதிரியான மாற்றாக இருக்க முடியும்? இப்போது அதுலேருந்து கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுது. விஜய் செய்கிற செயல்பாட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கேள்வி எழுது. அந்த கேள்வி தான் எழுப்புகிறோம். நீ மாற்றம்னு சொல்கிற, மக்கள் பிரச்சனை உனக்கு பேச தெரியல. தமிழ்நாட்டு 38 மாவட்டத்துக்கு போல, 230 தொகுதிக்கு போல, ஒரு கிராமத்து பேர் தெரியாது, என் பிரச்சனை உனக்கு தெரியாது, நீ என் ஊருக்கே வரல, என் பிரச்சனை உனக்கு தெரியாதுன்னா நீ எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவ, எப்படி ஆட்சி அமைப்ப? இன்னைக்கு ஜானகி சாமி சொல்றதை கேட்டு பண்றீங்க, ஆட்சி வந்துட்டா யார் எந்த சாமி சொல்லி கேட்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதைத்தான் கேள்வி எழுப்புறோம். இதை கேள்வி எழுப்புறதுக்கு கூலிப்படையை வச்சு போட்டுருவோம். தட்டி விடு. நம்ம என்ன டஸ்டா? நீ தான்டா சோசியல் டஸ்ட். ஐயோ சரி ரைட்டு. அதான் பார்ப்போமே, நம்ம வந்து எது நடந்தாலும் இந்த களத்தை விட்டு நம்ம எங்கே போக போகிறது இல்லை. அவர்கள் எது நடந்தாலும் இந்த களத்தில் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்புகிறோம். நாளைக்கு பிறகு தெரிஞ்சிடும். அடுத்ததாக வரக்கூடிய செய்தி அதை பற்றியே கேட்காதீங்க அப்படின்பீங்க. ஆனால் இன்றைக்கி நேஷனல் மீடியாவே அவங்கள பற்றி தான் பேசுது. என்னென்னா, கூவத்தூர் மாதிரியே ஒரு ரெசார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சென்னை முழுக்க தேடிட்டு இருக்கிறாங்களா. கீழ்ப்பாக்கத்தில் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே, அதுதான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். எல்லாரையும் ஒன்றா நாளைக்கு மாலை 4 மணிக்கு போல எல்லாரும் கீழ்பாக்கத்து தான் போவான். அது பெரிய ரெசார்ட் தான், அங்கே போயிருங்க. ஏன்னா எல்லா ரெசார்ட்லையுமே மறுத்துட்டாங்களா, மொத்த முடியாது. அங்கே போக சொல்லுங்க, கீழ்பாக்கம் போங்க சொல்லுங்க, உடனே கிடைக்கும். கேட்காத காதுக்கு ஹெட்செட்டாம், பாயாசம் சாப்பிட பல் சட்டம்பாங்கல்ல, அது மாதிரி நடக்காத கல்யாணத்துக்கு ஏன்டா கல்யாண மண்டபம் புக் பண்ணுறீங்க, பிறக்காத குழந்தைக்கு ஏன்டா பேர் வைக்கிறீங்க, கெட்டாத வீட்டுக்கு எதுக்குடா கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, போடாத போடாத சாலைக்கு எதுக்குடா பேர் வைக்கிறீங்க, ஆட்களே இல்லாத ஊருக்கு எதுக்குடா அட்ரஸ் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இன்னும் முதல்ல தோண்டோணும், அப்புறம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவை பார்க்கணும், அப்புறம் தான் அட்வான்ஸ் ரெசார்ட் புக் பண்ணணும். இதுவுமே தெரியாமல் ரெசார்ட்டை புக் பண்ணுறாங்க. முதல்ல பொண்ணு பாருங்க பாஸ், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேதி குடிக்கலாம், அப்புறம் வந்து கல்யாணம் பண்ண முடிக்கலாம். பொண்ணே கிடைக்கல, ஒருத்தருக்கு எந்திரிச்சே நிற்க முடியலையா, அவனுக்கு வந்து 9 வீடுகள் கட்டிச்சான். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா. கஞ்சிக்கு லாட்ரியா கைக்கு பேட்டரியாம்பாங்கல்ல, அது மாதிரி இவங்க என்னன்னா ஓவர் பில்டப்பாக இருக்கு. எல்லாத்தையும் என்னங்க ஓவரா பில்டப் பண்ணுறாங்க, இவன் அவனை பில்டப் பண்ணுறான், அவன் இவனை பில்டப் பண்ணுறாங்கிற மாதிரி. ரெசார்ட்டை புக் பண்ணு, எம்எல்ஏ எல்லாம் பனையூருக்கு வந்துருங்க. குதிரை பேரம் பேசுவாங்கல்ல, குதிரை பேரமா, எந்த குதிரை? அப்புறம் ஜெயிச்ச உடனே நீங்க ஜெயிச்ச உடனே யாரும் வீட்டில் கூட எல்லாரும் வந்துருங்கன்றாப்புல. அப்போ தோத்து போனவங்களாம் ஓடி போயிடுறதா? பனையூர் ரெசார்ட்டை புக் பண்ணி வைங்க. ஆமா, ஜெயிச்சோடனே அங்கே நீங்க உன் மேல இருக்கிற நம்பிக்கை 5 ரூபா பிளேட் மேல வைக்காத அப்படின்னு படத்துல சொல்றீங்க. கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், அடுத்த கூட்டத்தை சந்திப்போம் அப்படின்ட்டு போறீங்க. ஆனா இங்க கான்ஃபிடண்டா சொல்றீங்க, உங்க தொண்டர்கள் மேல, உங்க வேட்பாளர் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா, நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்திருந்தா பின்ன ஆட்சியை கவுழ்த்துற போறாங்களா இல்ல விலை பெற போறாங்களா? அதுதான் திருப்பியும் சொல்றோம், விலைக்கு வாங்கப்பட்ட வேட்பாளர்கள் விலை போவார்கள் என்கிற பயம் விஜய்க்கு இருக்கு. அவங்க வேட்பாளராக தான் இருக்க போறாங்க. அவங்க எம்எல்ஏ ஆனாதான் நீங்க கூப்பிடணும், வேட்பாளரை கூட்ட வச்சு வேணா விருந்து வேணா போடலாம் எல்லா வேட்பாளருக்கும். நிதி கொண்டு வந்தீங்களாடா, நிதி இல்ல மனு தான் இருக்கு, அடுத்த தடவை நிதியில் வரலாம் மிதி விழும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த தடவை வரலாம் ஜெயிச்சுட்டு வரலாம், கப்போட வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். கப்பு முக்கியம் பிகள்னு அனுப்பிச்சு விடுவார் வழிய. நாளைக்கு தெரிஞ்சிருங்க இந்த சீனு, இந்த எல்லா பிளாஸ்டருக்குள்ள என்ன மாசு, அது பக்கா மாசா இல்லை பக்கா தூசா இல்லை அது பக்கா லூசா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நாளை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க கூடுதல் போலீஸ் பேசுறேன். திருப்பி பேசுறீங்க, இதுதானே இது வந்து இந்த இதுதானே பேசியிருக்கிறோம். சட்டம் அதில் தாங்க சேர்த்து பேசியாச்சுங்க. அப்போ இதை முடிச்சுக்கலாமா? விடுங்க, நாளைக்கு பேசிக்குவோம். இது எண்டு கார்டு போட்டு முடிச்சு விடுங்க. விழிப்புணர்வு மாதிரி கொண்டு போறீங்க. விழிப்புணர்வு பேசியாச்சு பாஸ், அப்போ அப்படியே விட்டுலாம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,
இளம் தலைமுறை